இன்னொருத்தன் பாதையில் போகிறது எங்களுக்கு பிடிக்காதியா, நாங்கள் எங்களுக்கான வழியை நாங்கள் உருவாக்குவோம். அது எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும், யார் தடுத்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டம், நிறைய சோதனை, நிறைய படிப்புனை, நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, நிறைய பழகிப்பட்டது. இதனுடைய பக்குவம் தான் இவர்களுடைய மத்தியம வயதுல இவர்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை, உன்னதத்தை, உயர்வை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நவகிரகங்கள் இவர்களுடைய பாதையை, வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கும். எங்கேயாவது ராகு கொஞ்சம் எதிர்துருவமா இருந்தாருன்னா அந்த திசை முடிகிற வரை ஐயா சாமி விட்டா போதும்யா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கரைச்சிக்கிட்டே வருங்க. சொத்து, சுகம், உறவுகள், நட்பு, வீடு, அப்படியே அந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ள போதுமடா சாமி அப்படின்னு ஆகிற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திறமை இருந்தும் வாய்ப்பு இருந்தும் சூழல்கள் சரியாக அமையாமல் படிப்பை கூட அந்த நேரத்தில் கெடுத்துக்கும் விதமான சூழ்நிலைகள். மிதுனத்திற்கு புதன் ஆதிக்க கிரகம், புதனுக்கு அதீத நட்பு கிரகம் சனிவான். மிதுன ராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி அட்டமாதிபதியாக வர்றாரு. அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது அப்படின்னு ராசிப்படி நம்ம பாக்கியாதிபதியாக வர்றதுனால அட்டமாதிபதிய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றோம். கர்ம கிரகங்கள் சனி பகவானுடைய திசையில ராகு கேதுவினுடைய புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்கள் அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் ஐயா புலிப்பாணியா சொல்றாரு, ஏற்கனவே நல்லவர்கள் கண்ணுற்று நோக்கினால், புண்ணியவான் நோக்கினால் தப்பிச்சுக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல எப்படி தப்பிப்பீங்க? அப்பயுமே வெளி தெரியாம பூசி மொழி அப்படி வெளியில வந்துருவீங்க. எங்கேயாவது போய் சிக்கிக்குச்சுன்னா, புதிய பறவை சிவாஜி சார் படம் பார்த்திருக்கீங்களா? பரிதாபத்திற்குரிய வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது அந்த காதலுங்கிற புனிதமான மலர்தானா? அன்பான நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையாக தெளிவாக புரியும். புலிப்பாணி சித்தர்வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்பில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பார்ட் 1ல பேசும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உயர்வை சந்திப்பாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதற்கு கிரகங்களினுடைய தசாபுத்தி துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த தசை நடக்குது சார்? அதாவதுங்க 2 நட்சத்திரத்தில் முக்கியமாக பாருங்களேன். இந்த திரு அப்படிங்கிற பேர், ஒன்று திருவோண நட்சத்திரம், இன்னொன்று திருவாதிரை நட்சத்திரம். எப்படிப்பட்ட அம்சம் பாருங்க. எங்கள் நட்சத்திரத்திற்கு முன்னாடியே திருன்னு இருக்கியா, நாங்கள்லாம் மதிப்பான, மதிப்பு மிக்க, மதிப்பை பெறக்கூடிய, என்றுமே மதிப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே போய் இருக்கு பாருங்க. காலச்சக்கரத்தினுடைய 3வது ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனங்க. அந்த இடத்துல ஒரு ஆண் பெண் இணைவை சொல்லக்கூடிய ஒரு ராசி. அது புதன் பகவானுடைய ஆளுமைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இருக்கணும். பேச்சு, கவிதை, நகைச்சுவை, எழுத்துத்திறன், சமயோஜித புத்தி, புத்திசாலித்தனம், சாதுரியமாக விகடகவியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுதல், எந்த சூழலிலும் தனக்கான பாதையை தானே தேடிக்கொள்ளுதல், இது திருவாதிரையுடைய சிறப்பு. இன்னொருத்தன் பாதையில் போகிறது எங்களுக்கு பிடிக்காதியா, நாங்கள் எங்களுக்கான வழியை நாங்கள் உருவாக்குவோம். அது எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும், யார் தடுத்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா, திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஈசனுடைய துணை இருப்பதால், சிவனுடைய அம்சம் இருப்பதால், ருத்ரனுடைய அம்சம் இருப்பதால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய வெற்றியை, பாதையை, அவர்கள் உருவாக்கக்கூடிய தனி வழியை யாருனாலும் தடுக்கவே முடியாது. எத்தனை பாதையை வேணாலும் அடைச்சிக்கங்க, எத்தனை சோதனைகளை வேணாலும் செஞ்சுக்கங்க, எத்தனை முறை வேணாலும் இவர்கள் தோல்வியை தழுவட்டும், ஆனால் இறுதி வெற்றி என்பது திருவாதிரைக்கு நிச்சயமாக உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டம், நிறைய சோதனை, நிறைய படிப்புனை, நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, நிறைய பழகிப்பட்டது. இதனுடைய பக்குவம்தான் இவர்களுடைய மத்தியம வயதில்
இவர்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை, உன்னதத்தை, உயர்வை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நவகிரகங்கள் இவர்களுடைய பாதையை, வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கும். அதன் அடிப்படையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசி தான். ஏன்னா இது ராகு பகவானுடைய 3 நட்சத்திரங்களில் திருவாதிரை, சுவாதி, சதயம் 3மே காற்று ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். காற்று கட்டுப்படுத்த முடியுமா? அதீத வேகமானது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் அதீத வேகம் கொண்டவர்கள், சிந்தனையால் வேகம் கொண்டவர்கள், சிந்தித்து செயலாற்றுவதில் வேகம் கொண்டவர்கள். ஆக இந்த நட்சத்திரம் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் எதில் பிறந்திருந்தாலும் உபயராசி என்று சொல்லக்கூடிய, காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே இவர்களுக்கு இருக்கிறதுனால முதல் தசாபலனாக இவர்களுக்கு ராகு பகவானுடைய தசை வரும். அடுத்தது 16 வருஷம் குரு பகவானுடைய தசை வரும். அதற்கடுத்தது 19 வருட காலம் சனி பகவானுடைய தசை இவர்களுக்கு வரும். அதன் பின்னர் 17 வருஷ காலம் புதன் பகவானுடைய திசையும், 7 வருட காலம் கேது பகவானுடைய திசையும், பின் 20 வருட காலம் சுக்கிர பகவானுடைய திசையும், ஆயிலை பொறுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற திசைகளை இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இதில் 120 வருட காலமும் ஒருத்தர் வாழ்ந்தாத்தான் 9 நவகிரகங்களுடைய திசையையும் முழுமையாக அனுபவிக்க முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை, சனி தசை முழு வருடங்களையும் சொன்னீங்க. ராகு தசை 18 ஆண்டுகள் இல்லையா? எந்த வயது வரைக்கும் இவருக்கு? நிச்சயமா. அதாவது ஒருத்தருடைய அந்த பாத கணக்குன்னு ஒன்று இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரம் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் இதை பொறுத்து ராகு பகவானுடைய ஜனனகால திசையினுடைய அந்த இருப்பு வருடம் என்பது குறையும். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுடைய ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக தாயினுடைய கர்ப்பச்சல் நீக்கிய இருப்பு வருடம் 18 வருஷம் ராகு தசை. அதில் இருப்பு வருஷம் பாதத்தை பொறுத்து 1வது பாதமா ஒரு 18 வருஷத்தில் கம்மி, 17 வருஷம் சொல்கிற 14, 15 அப்படிலாம் இருக்குது. 2வது பாதம் அதில் பாதி, 3வது பாதம் அதில் பாதி, 4வது பாதம் அதிலும் கம்மி. சில பேருக்குலாம் எனக்கு 7 மாதம் தான் ராகு திசை இருந்துச்சு, 10-15 நாள் தான் ராகு திசை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த பாதத்தினுடைய அளவை பொறுத்து ராகு திசையினுடைய அளவு என்பது குறையும். அதனால நம்ம 18 வருஷங்கிறத முழுமையாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ நம்ம இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் சென்ட்ரா நிற்போம். எப்பயுமே ஒரு ராகு திசையை ஒரு 9லிருந்து ஒரு 10 வயசு வரை அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. 18 வருஷம் ராகு திசை இவர்களுக்கு பிறக்கும் பொழுது ஒரு 9லிருந்து 10 வயது வரை இருக்கிறதா வச்சுக்குவோம். அதிலிருந்து அப்படியே நம்ம பிறந்த அந்த வருஷம், மாதம், தேதியோட அந்த ராகு திசையை ஆட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வயசு நமக்கு என்னவோ அதோட குரு திசை ஒரு 16 கூட்டி, சனி திசை ஒரு 19 கூட்டி, புதன் திசை ஒரு 17 கூட்டி, கேது திசை ஒரு 7 கூட்டிக்கிட்டா இன்னைக்கு வயசு என்னவோ அந்த தசாபலன் துல்லியமாக தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே நடக்கிற புத்திகள்ங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த திசையினுடைய அளவை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு விஷயமும் இவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுனம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசி என்று சொன்னால் கூட லக்கணம் என்னவா இருக்கு? மேசமா, ரிஷபமா, மிதுனமா, கடகமா, சிம்மமா, இப்படி 12 லக்னங்களை பிரித்து வைத்திருக்கிறோம் இல்லையா? அந்த லக்னத்தை பொறுத்து இவர்களுக்கு அந்த திசையினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, லக்னத்திற்கு எத்தனாவது கட்டத்தில் இருக்கு, எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்கு, அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்குது, அந்த கிரகத்தை எந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்குது அப்படின்னு சொல்லி அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை பயணங்கள் இவர்களுக்கு நடக்கும். ஆக நம்ம முழுவதுமாக லக்னத்தை வச்சு பார்க்குறதா இருந்தால் பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக பொதுவாக ஒரு ராகு திசை எப்படிலாம் உங்களை செயல்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை எப்படிலாம் நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சுவாரஸ்யமாக இருக்குது சார். இப்போது ராகு தசை அப்படிங்கிறது குழந்தை பருவத்தில் இவங்களுக்கு வருது. பிறக்கும் போதே ராகு தசையில் பிறக்கிறாங்க. இந்த வாழ்க்கை இவங்களுக்கு இந்த வயதில் எப்படி இருக்கும்? நிச்சயமாக. அதாவது அந்த 10 வயதுக்குள்ளேயே விளையும் பயிர் முளையிலேயே தெரியுமையா அப்படின்ற மாதிரி 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்கிற மாதிரி இவர்களுக்கு அந்த ருத்ரன் நடராஜருடைய அற்புதமான ஒரு நட்சத்திரம் இல்லையா? அதனால தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். எதையுமே கற்றுக்குருவாங்க. அந்த சின்ன வயசுலேயே தெரியும். அப்படி பேசுறது, அந்த பழகுறது, சும்மா அப்படி ஒரு பொருளை எடுத்துகிட்டு வான்னு சொன்னாலே அதுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு போடுறது. இந்த மாதிரி இவர்கள்ட்ட அந்த நடனமும், அந்த நாட்டியமும், அந்த பரதமும், அந்த கலையும், அந்த சரஸ்வதியும் இயற்கையிலேயே குடிகொண்டு இருக்கும். ராகுவே ஒரு வேகமான கிரகம் இல்லையா? அதுலேயும் மிதுனம் காற்று ராசியில் இருக்கும்போது சட்டுன்னு வேகமாக செயல்படுறது, எதையுமே துருன்னு இருக்கிறது. அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 நாள் வீட்டில் வேணுமையா, ஸ்பெஷலாக வேணுமையா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதை பார்க்குறவங்க கண்ணுக்கு ஓவர் ஆக்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இவங்க பின்னால் பெரிய சாதனைகளை செய்வதற்கு ராகு பகவான் இவர்களை இந்த விஷயத்தில் தான் தயார்படுத்துகிறார். அதை விட ஒரு சிறப்பு என்னன்னாங்க,
மிதுனம் திருவாதிரையினுடைய சிந்தனை என்பது எப்பொழுதுமே பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தை அடைய வேண்டிய நோக்கம் என்பது இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தை அடைய வேண்டிய நோக்கத்திற்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. இது எங்கேயா இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அரண்மனையை ஒரு நாள் சுற்றி பார்க்கணுமா, அதெல்லாம் கிடையாதுங்க. அரண்மனையே ஒரு நாள் நாங்கள் வாங்கணுங்க. இந்த எண்ணம் மிதுனம் திருவாதிரைக்கு உண்டு. ஆசையெல்லாம் பிரம்மாண்டம். ஆசை அது பேராசைன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு தகுதி இருக்குல்ல, தகுதி இல்லையா, தகுதியை வளர்த்துக்கிறோம்ல அப்படின்னு என்னைக்குமே தன்னை பலவீனனாக, தன்னை பலம் குறைந்தவர்களாக, தன்னை பலவீனப்படுத்துவர்களோடு சேரவே கூடாதுங்கிற சிந்தனை கொண்டவர்களாக மிதுனம் திருவாதிரை இருப்பாங்க. ஒருவேளை ராகு பகவான் கொஞ்சம் தோஷமான அமைப்பில் உட்காரும்போது இந்த சிந்தனையில் மாறுபட்ட தன்மை ஏற்படும். சின்ன வயசுலேயே ரொம்ப சேட்டை பண்ணுறது, சுட்டி பண்ணுறது, அப்பாட்ட அடி வாங்குறது, அம்மாட்ட அடி வாங்குறது, அந்த ராகு திசை நடக்கிற காலங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிடுறது, குடும்பமே தாய் தந்தையருக்கே ஒற்றுமை இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகிறது, இன்னொருத்தர் வீட்டில் போய் அடைக்கலமாக வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுறது, ஊரே எங்கள் சொத்து இருக்கியா எதையும் பயன்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை, அல்லது எல்லாமே இருந்தும் நான் பிறந்தோன்னே இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனை கலகம். அதுலேயும் மிதுனம் திருவாதிரை புதனுடைய வீட்டில் இருக்குது. எங்கள் மாமா தாங்க எங்களை கடைசியில் கூட்டி கொண்டே வச்சு காப்பாற்றினார். எங்கள் மாமா ஊருக்கே போயிட்டோங்க, எங்கள் அப்பா ஊர் சொந்த பந்தம்லாம் எங்களுக்கு ஆகலைங்க, எங்கள் தாய் மாமே அவர் கொண்டாந்து கொஞ்சம் அடைக்கலம் கொடுத்தாரு, அவரும் இப்போ பகையாயிட்டாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகளை இந்த ராகு மகா திசை நடக்கும் காலங்களில் மிதுனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தை பருவத்துல ராகு எதிர் திசையில செயல்பட்டா அம்மா அப்பாவுக்கு பிரிவும் பாதிப்பும் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடல்ல சொல்றாரு, எட்டில் சிசு வந்து கொக்கரித்த இணைந்த இரண்டில் பாவர் வந்து நோக்க என்ன பலன் அளித்திடுவார் எனக்கரிய செப்புவேன் தாயே அதுகேள் பொட்டவே அரவந்தீண்டி பொய்முடிவான் சிவலோகம் ஐயா பொல்லா பாம்பை தடை செய்ய புண்ணியவான் நோக்க வேண்டும் மகளே அப்படின்னு சொல்றார். இந்த பாம்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை, அரவென்னும் கரும்பாம்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை சுபகோள்கள் பார்த்தால் மட்டுமே பிரச்சனைங்கிறது சால்வ் ஆகும். அப்போ மட்டும்தான் ராகுவான் லேசாக கேட்பார் அப்படிங்கிறது ஐயாவினுடைய பாட்டு சொல்லக்கூடிய விஷயம். எனவே ராகு திசை என்பது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தனை வருஷம் நடந்தாலும் கூட, சில மாதங்கள் இருந்தாலும் கூட, சில நாட்கள் இருந்தாலும் கூட மிக மிக சுபகோள்களுடைய பார்வை இருக்குதா, சுப கிரகங்களுடைய இணைவை ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள இருந்து சேர்ந்து இருக்குதா, ரொம்பவும் க்ளோஸ் ஆகக்கூடாது. அந்த கிரகத்தை சேர்த்து ராகு கெடுத்து விடுவார். அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கும்போது மட்டும்தான் இவர்களுக்கு செல்வமும் குடும்ப வளமும் அந்த தனித்திறமையும் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். எங்கேயாவது ராகு கொஞ்சம் எதிர்துருவமாக இருந்தார்னா அந்த தசை முடிகிற வரை ஐயா சாமி விட்டா போதும்யா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கரைச்சிக்கிட்டே வருங்க. சொத்து, சுகம், உறவுகள், நட்பு, வீடு, அப்படியே அந்த ராகு திசை முடிகிறதுக்குள்ள போதுமடா சாமி அப்படின்னு ஆகிற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திறமை இருந்தும் வாய்ப்பு இருந்தும் சூழல்கள் சரியாக அமையாமல் படிப்பை கூட அந்த நேரத்தில் கெடுத்துக்கும் விதமான சூழ்நிலைகள் இவர்களுக்கு அமையலாம். சின்ன வயசில் எல்கேஜி யூகேஜிலாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம்ங்க, அதுக்கப்புறம் வசதி இல்லைங்க, பிள்ளைய ஏதோ படிக்க வச்சா சரி அப்படின்னு உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சடனாக அப்படியே கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம். திருவாதிரைனாலே பிரம்மாண்ட சிந்தனை கொண்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு தசை அதுவும் சின்ன வயசில் தொடங்குது. சுமார் ஒரு 10 வயது 11 வயதில் தொடங்குது. இந்த கல்வி, மேற்படிப்பு, தொழில், வேலை வாய்ப்பு இதெல்லாமே இந்த வயதுல தான் இருக்கும். இந்த குரு தசை இவர்கள் எதிர்பார்க்குற அந்த பிரம்மாண்டம் இதுல கிடைக்குமா? நிச்சயமா. அதாவது 10-11 வயதுல தொடங்குதுங்கிறது நம்ம ஒரு தோராய கணக்கு தான். ராகு பகவானுடைய திசை அளவு ஒரு 15 வயசு வரை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வயதுலையும் குரு திசை தொடங்கி 31 வயசு வரை குரு திசை போகும். 10 வயதுல தொடங்குதுன்னா 26 வயது வரை குரு திசை போகும். 5 வயதுல குரு திசை தொடங்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 16-21 வயசுல குரு திசை முடிஞ்சு போயிடும். ஆக ராகு திசை எந்த வயதில் முடியுதுங்கிறதோட குரு திசையை நம்ம ஆட் பண்ணிக்கணும். எப்படி வச்சு பார்த்தாலும் கல்வி பருவத்துக்குள்ள, வாழ்க்கை பருவத்துக்குள்ள, திருமண பருவத்துக்குள்ள குரு வந்துடுவார். இதில் திருவாதிரையில் ஒரு சூட்சமம் இருக்குங்க. ராகு திசையும் பெரிய திசை தான், அளவை பொறுத்து கம்மியாக இருக்குது. குரு திசை 16, சனி 19, புதன் 17. ஏறக்குறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 திசைக்குள்ளேயே வாழ்க்கையினுடைய பெரும்பங்கு காலங்களை கடத்த வேண்டிய ஒரு அமைப்பு வந்துடும். இதில் சனி பகவான் 19, புதன் பகவான் 17 கூட்டினா 36 ஆண்டுகள். ராகுல ஒரு 10, குருவில் ஒரு 16 கூட்டினா 26 ஆண்டுகள். இந்த குரு திசை நல்லா இருந்தால் அது எப்படி நல்லா இருக்கும்? லக்னத்தை பொறுத்து. இப்போ என்ன சொல்கிறோம், மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம், இந்த லக்னங்களுக்கெல்லாம் குரு சுபர் அப்படின்னு பிரிக்கிறார். அப்போ நல்லா இருக்குன்னா குரு எங்கேயோ இந்த லக்னங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பில் உட்கார்ந்துருக்கிறான்னு அர்த்தம். அதுக்குன்னு எங்கள் லக்னத்துக்கு துலாம், மகரம், கும்பத்துக்கெல்லாம் நல்லது செய்யாதான்னு கேட்டால் இருக்கும் இணைவை பொறுத்து இருக்குது, இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்குது.
குரு மட்டும் தனித்து வேலை செய்ய மாட்டார், ஏதாவது கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் தான் கொஞ்சம் வேலையை செய்வார். அதனால தான் தனித்த அந்தணன் அமர்ந்த மனை பாலும்பாக, அது ஒரு பெரிய கதை, அதை அப்புறம் பேசிக்கிடுவான். ஆக இந்த குரு திசையில் சரியாக அமைந்துட்டு அடுத்து வரக்கூடிய சனிக்கும் புதனுக்கும் லக்கணம் எதிராக போயிடுச்சுன்னா அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும்போது செல்லமா, படிக்கும்போது செல்லமா, எல்லாத்துலேயும் நம்பர் 1, எல்லாத்துலேயும் வந்து டேலண்ட்டாக, ஸ்கூலில் டான்ஸ் போட்டி நம்பர் 1, பேச்சு போட்டி நம்பர் 1, கவிதை போட்டி நம்பர் 1, எழுத்து போட்டி நம்பர் 1, ஓவியம் வரைகிறதுல நம்பர் 1, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. அந்த வாத்தியார்கள் டீச்சர்களால் கொண்டாடப்படுறது. இதெல்லாம் குரு பாசிட்டிவாக இருக்கும்போது அப்படியே படிக்கிற இடம், சூழல்கள், நண்பர்கள் எல்லாம் சூப்பராக அமையும். இதே திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு திசை நடக்கும்போது எப்போ பார்த்தாலும் பனிஷ்மெண்ட், இல்லாட்டா போகிறது, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிறது, மறந்து போயிடுறது, தேவையில்லாத குழப்பங்கள்லாம் அதிகம் வர்றது, வாத்தியார்கிட்ட ரொம்ப திட்டு வாங்குறது, இதெல்லாம் வாத்தியாரை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கியா, ஸ்கூலில் பேப்பர் திங்கக்கிழமை வந்தாலே இன்னொரு நாள் லீவ் வராதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா குரு இதெல்லாம் எதிர்துருவமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இயக்குறார் அப்படின்னு அர்த்தம். ஆக தெய்வ பலம், தெய்வ அனுகூலம், தெய்வ விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம், இதுக்கெல்லாம் குரு அமைப்பாக இருந்தாலும் அறிவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மெருக ஏற்றுவார். ஏன்னா திருவாதிரை எங்கே இருக்குது? மிதுனத்தில் இருக்குது. மிதுனம் புத்திசாலின்னு சொல்கிறாங்க, மிதுனத்தை சாதுரியம்னு சொல்கிறாங்க, மிதுனத்தை ரொம்ப சென்சிட்டிவாக டபுள் மைண்டாக யோசித்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையும் கணக்கிட்டு கணக்கன் என்று சொல்லக்கூடிய, புந்தி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை அம்சமாக பெற்ற மிதுன ராசிக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அறிவை அப்படியே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுவார் குரு பகவான். அந்த குருவினுடைய அறிவு, குருவினுடைய பாக்கியம், குருவினுடைய தயவு இவர்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சனி பகவானுடைய திசையும் புதன் பகவானுடைய திசையும் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த குரு திசையில் கிடைக்கும். சில நேரங்களில் இந்த குரு திசை பாதிப்பாக இருக்கும்போது ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் சைட்லேயும் சப்போர்ட் இல்லை, ராகு திசையில் பிரச்சனை ஆகிக்குச்சியா, குரு திசையில் ஏதோ வாத்தியார் டீச்சர் சொந்த பந்த இவர்களெல்லாம் அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஆனால் இந்த குரு திசையில் ஐயா எங்களுக்கு காசு வேணாம், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணாம், யாருடைய உதவியும் வேணாம், ஒரு பாசமாக கிடைக்காது, ஒரு அன்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அன்பு பாசத்திற்காக, அரவணைப்பிற்காக இயங்கக்கூடிய ஒரு காலமாக கூட அந்த குரு திசை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாமே லக்னத்தை பொறுத்து. ஆக இவங்க வாழ்க்கையில் நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல படிப்பு தடையானவர்களுக்கு கூட 4 விஷயத்தை கிரகித்து அதையே தொழிலாக செய்யக்கூடிய ஆற்றலோடு இருப்பாங்க. அன்பு பாசத்திற்காக சில இயங்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் விதியிலே இல்லையா அப்படின்னு ஒரு முடிவோட அடுத்த நிலைக்கு இவர்கள் போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதில் பெண்களை பொறுத்தவரையும் ஒரு 29 வயசு 30 வயசுக்குள்ளே அந்த திசைகள்லாம் கவர் ஆகிறதுனால ஓரளவு கல்யாணம் முடிஞ்சதாக இருக்கும். ராகு திசையினுடைய அளவு குறைவாக இருந்தால் குரு திசை நடக்கும்போது உயர் படிப்புக்கு வெளியில் போனவங்களாக இருப்பாங்க. அது புதனுக்கே சொல்கிறோம்ல, கணக்கு வழக்கு அது எல்லா துறைகள்லையுமே இவங்க அப்படியே தலையிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு உள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா, பத்திரிகை எல்லாத்துக்குள்ளேயும் மிதுனம் திருவாதிரையினுடைய தயவு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் ஒரு கல்யாண அமைப்புக்குள்ளே போன பெண் குழந்தைகள் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. கல்யாணம் நடக்காத ஆண்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த திசை முடிய போகும்போது ஒன்றும் திருமணம் முடிந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை பலனை அடுத்து வரக்கூடிய சனி மகா திசை தீர்மானிக்கும். திருமணம் நடக்கலைனாலும் அடுத்து வரக்கூடிய சனி திசை எப்படி வாழ்வீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கும். ஆக குரு திசையில் நன்மை தீமைகள் இரண்டும் நடந்து எதிர்காலத்திற்காக இவர்கள் தயார்படுத்தப்பட்டு அடுத்த திசையான சனி திசையில தாங்க ட்விஸ்டே இருக்கு, வாழ்க்கையோட ரகசியமே இருக்கு. ரகசியம்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படி என்ன ரகசியம் சனி திசையில காத்துட்டு இருக்கு சார்? நிச்சயமா. அதாவதுங்க, மிதுனத்திற்கு புதன் ஆதிக்க கிரகம், புதனுக்கு அதீத நட்பு கிரகம் சனிவான், மிதுன ராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி அட்டமாதிபதியாக வர்றாரு. அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது அப்படின்னு ராசிப்படி நம்ம பாக்கியாதிபதியாக வர்றதுனால அட்டமாதிபதிய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்தில் லக்னத்திற்கும் சுபராக சனி பகவான் அமரும் பட்சம், ஏன்னா இதான லைஃபோட முக்கியமான ஏரியா. ஓரளவு சின்ன விஷயங்களை ராகுவை கடந்து குருவை கடந்து சனி பகவானுடைய திசைக்கு வரும்போது இந்த நேரத்தில் தான் சரியான வாழ்க்கை அமைச்சுக்கணும், தொழில் அமைச்சுக்கணும். ஏன்னா சனி தொழில் கிரகம், விதி கிரகம். நீங்கள் என்ன தொழில் செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், யாரோட இணைந்து வாழணும் அப்படிங்கிற சக்தியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் வருது. எல்லாத்துக்கும் மேலே பல கண்டங்களை தப்பிச்சு வந்தோம், ஆயுள் கொஞ்சம் கொஞ்சம் தப்பிக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆயுளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலையையும் சனி திசையில் சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ விதி மதி ரெண்டையும் சனி பகவான் அவருடைய ஏரியாவை கவர் பண்ணுவார். 19 வருஷம் முழுசாக இருக்கிறார். பெரும்பான்மையான மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய திசையில் நல்ல யோகங்களை பெறுகிறார்கள். லக்கண அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பெரிய புகழ், பெரிய பணம், பெரிய கௌரவம், பெரிய அந்தஸ்து. நான் சொன்னேன் பாருங்க, பிரம்மாண்டம் எங்கே வேலை செய்து பாருங்க,
சனி திசைகள் வந்து அந்த பிரம்மாண்டம் வேலை செய்யுது. ஐயா, பிரம்மாண்ட சிந்தனை இருந்துச்சு, அந்த பிரம்மாண்ட சிந்தனைக்கு உழைப்பு கொடுக்குறாரு, அந்த பிரம்மாண்ட சிந்தனைக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு, வாய்ப்புக்காக நல்ல மனிதர்களை எல்லாம் தொடர்பு படுத்தி விடுறாரு, நல்ல சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாரு. சனினா மந்தம், தேக்கம், முடக்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனா மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவானுக்கும் ஒரு வித நண்பராக சனிவான், ரெண்டும் பாவக்கோள்களுடைய அமைப்புல வருது இல்லையா? அப்படி நல்ல அமைப்புகளில் வரும் பொழுது சனி பகவானுடைய திசைகள் மாபெரும் செல்வங்களை, மாபெரும் அசையாத புகழை, பெரிய பதவிகளை சனி பகவானுடைய திசையில் இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க உத்தியோகங்கள், அரசு உதவியோடு பணம் பெறக்கூடிய ட்ரஸ்ட்டு, பொது சேவை நிலையங்கள், ஆன்மீக விஷயங்கள் அத்தனையும், சேவை சார்ந்த அத்தனை தொழில்களும் இவர்களுக்கு வரக்கூடிய, வாய்க்கக்கூடிய, ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை சனி பகவானுடைய திசையில் இவங்க சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் சும்மா இருக்கணும் ராகுவான், அவர் என்ன பண்ணுவார்னா, நட்சத்திரநாதன் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பார்ல, மேக்சிமம் சாரநாதன்னா என்ன செய்யணும், நல்லது செய்யணும். இந்த சனி திசை ஒன்று நடக்கும்போது மட்டும் பாருங்கள், பாவக்கோள்களை நானும் சேர்ந்து வரேன்னு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ராகு சும்மா இருந்ததாலும் அவருக்கு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய 180 டிகிரியில் இருக்கக்கூடிய கேது, எனக்கு கொஞ்சம் ரோலை கொடுங்கயா, கதாபாத்திரத்தை கொடுங்கயான்னு உள்ளே வருவார். உனக்கு தான் திசையே இல்லையே அப்படின்னு சொன்னால் புத்தி நடக்கும்ல அப்படின்னு சனி திசைக்குள்ளே ஒரு ஏரியாவுக்குள்ளே கேது வந்து கவர் பண்ணுவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காற்று வேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புத்தி ரொம்ப வேகமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த திருமண ஏரியாவில் போலியான உறவுகளை, போலியான நண்பனை, போலியான காதலை, போலியான மன வாழ்க்கையை இவர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சூழ்ச்சி வலையில் பின்ன வைப்பார். எப்பயுமே மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஜென்டில்மேனாக, ரொம்ப கௌரவமாக, ஒரு பிரம்மாண்டமாக அந்த சனி பகவானுடைய திசையில் வெளியில் தெரிவாங்க. ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, அவர்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு யார்கிட்டையுமே சொல்ல முடியாத, யாரு காதலையும் கேட்க முடியாத, யாருக்குமே தெரியப்படுத்த முடியாத ஒரு ரணத்தை, ஒரு சோகத்தை இவர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை கர்ம கிரகங்கள் சனி பகவானுடைய திசையில் ராகு கேதுவினுடைய புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அதைத்தான் ஐயா புலிப்பாணி ஐயா சொல்கிறார், ஏற்கனவே நல்லவர்கள் கண்ணுற்று நோக்கினால், புண்ணியவான் நோக்கினால் தப்பிச்சுக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல எப்படி தப்பிப்பீங்க? அப்பயுமே வெளியே தெரியாமல் பூசி மொழி அப்படி வெளியில் வந்துடுவீங்க. எங்கேயாவது போய் சிக்கிக்குச்சுன்னா, புதிய பறவை சிவாஜி சார் படம் பார்த்துருக்கீங்களா? பரிதாபத்திற்குரிய வாழ்க்கையில் படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது அந்த காதலுங்கிற புனிதமான மலர்தானா? அதை வச்சா நீ என்ன வீழ்த்தின? ஆடுனது பாடுனது அத்தனையும் பொய்யா, நடிப்பா அப்படின்னு மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் காதலித்த, நேசித்த, கரம் பிடித்தவர்கள் மீது கதிகலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சில நேரங்களில், இது எல்லாருக்கும் கிடையாது, அப்படி பார்த்தா எல்லாரும் சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது, அந்த லக்கணத்தினுடைய அமைப்பை பொறுத்து இல்வாழ்க்கையில், நட்பு விஷயத்தில் சில பிரச்சனைகளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்தித்தே தீர வேண்டும். என்ன சார், சனி தசையில புகழ் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டீங்க? நிச்சயமா புகழ் கௌரவம்லாம் மங்காதுங்க. ஆனா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ரணத்தை, வாழ்க்கையை வெளியில அவர்களுக்கு தெரியப்படுத்த முடியாது. இது ராகு தாங்க பெரிய கில்லாடி. ராகு பகவான் நினைச்சா கீழே இருக்கிற ஆளை தூக்கி மேலே வைப்பார், மேலே இருக்கிற ஆளை தூக்கி கீழே வைப்பார், உச்சத்துக்கு எடுத்துட்டு போய் டம்முன்னு கீழே விட்டு விட்டுருவார். ஆக மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய சாரநாதன் என்று சொல்லக்கூடிய, நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய அமைப்பு எங்க இருக்குன்னு பார்த்துக்குங்க. என்ன நட்சத்திர காலில் நிற்கிறாருங்கிறத பார்த்துக்கங்க. சந்திரன் நிற்பது தான் திருவாதிரை நட்சத்திரம். மனோகாரகன் சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கும் போது மனசு ஸ்பீடாகும், கெட்டவர்களை எல்லாம் நம்ப வைக்கும், நல்லவர்கள்னு நினைப்பீங்க, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, நல்லதையே பேசுவாங்க, நல்லதையே செய்வாங்க, நல்லவர்கள் கூட நம்ம நேரத்துக்கு கெட்டவர்களாக மாறுவார்கள். இது திருவாதிரை கண்டே பிடிக்க முடியாது. 1000 பேருக்கு புத்தி சொன்னேன், 1000 பேருக்கு ஆறுதலாக இருந்த, 1000 பேருக்கு அட்வைஸாக இருந்த, 1000 பேருக்கு அள்ளி கொடுத்த, 1000 பேருக்கு புத்தி புகட்டிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை ரகசியங்களை, வாழ்க்கை துன்பத்தை, வாழ்க்கை ரணத்தை, வாழ்க்கையினுடைய சோகத்தை கூட பிறந்த பிறப்புட்ட கூட, பெத்த பிள்ளைகிட்ட கூட, பெற்ற தாய் தந்தையர்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ராகு சில நேரங்களிலே உருவாக்குவார். இந்த ஏரியாவை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கணும். சனி திசையில் சனி புத்தி, அப்படி புதன் புத்தி முடித்தோடனே புதன் மீடியேட்டர் வேலையை பார்த்து விட்றது, கேது உள்ளே வந்தோடனே களைச்சி விட்றது, சுக்கிரன் வந்து சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுக்கறது, செவ்வாய் வந்து சண்டையிட வைப்பது, ராகு வந்து பிரச்சனையை தூண்டுவது. ஆக சில நேரங்களில் இதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறது பாசிட்டிவாகவும் மாறும்.
லக்னத்தை பொறுத்து தான் யோகம் என்பது, சனி திசையில் புகழ் என்பது இவர்களுக்கு கடைசி வரை கலங்காத சக்தியாக இருக்கும். ஒருவேளை லக்னத்திற்கு பாதிப்பாக இருந்தால் இந்த ஏரியாவை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு அதற்குரிய ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு அதற்குரிய சேவைகளை செய்துட்டு, ஏன்னா திருவாதிரை அப்படிங்கிறது மதிப்பான, அந்த மதிப்பு கெடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய, மதிப்பாக வாழணும்னு நினைக்கக்கூடிய சிந்தனை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல இந்த ஏரியாவில் கொஞ்சம் இறை வழிபாடுகளை அதிகப்படுத்தினா தப்பிக்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்பு உண்டு. சுமார் 45 வயசு வரைக்கும் இந்த சனி தசை நடக்குது. அடுத்து நடக்கவிருக்கிற புதன் தசை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவதுங்க, இந்த ஏரியா கொஞ்சம் முக்கியமான ஏரியா. தான் பெற்ற, தான் நம்பிய தன்னுடைய உயிர்கள், உறவுகள் எல்லாத்தையும் ஒரு செட்டில் பண்ணணும். நல்ல வேலையை உருவாக்கிக்கணும். வேலையில் ரொம்ப நாள் வாழ்ந்தோம். சனி திசை சில நேரங்களில் ரொம்ப வருஷமாக ஒரே ஆள் ஒரே நிறுவனத்தை நம்பி வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் புதன் வரும்போது புத்தி ஸ்பார்க் ஆகும். வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம தொழில் பண்ணுவோம். புதன்னா இரட்டைத்தன்மை கொண்டது. இன்னொரு வருமானத்திற்கான வழியை தேடுவோம். ஒரு வருமானம் ஸ்டாண்டர்டாக இருக்குங்க, அதை தக்க வச்சுக்கலாம். ஆனால் அதை விடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று உருவாக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இப்போ தான் இந்த ஏரியாவில் இவர்களுக்கு கவர் ஆகுது. பெண்களாக இருப்பவர்கள், நான் படித்தோம், எல்லாம் யூஸ் பண்ணோம், பிள்ளைகள்லாம் படிக்க வச்சிட்டோம், ஆளாயிட்டோம், போகிற போக்க பார்த்தா இவங்கெல்லாம் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், வாழ்க்கையும் இப்படியா அப்படியான்னு இருக்குது, எந்த பக்கம் போகுதுன்னே தெரில வாழ்க்கையில், சரி ஒரு தொழிலை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இவர்களுக்குள்ளே வரும். அப்போ எடுத்தோடனே ஏதாவது ஒன்று புதன் அந்த மீடியேட்டர் தனக்கு தெரிந்த விஷயங்களை அவங்க ஒரு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, படிப்பை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் இதை இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு அடுத்த வளர்ச்சியை நோக்கி நான் போவேனா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ராசியாதிபதியினுடைய திசை என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய திசை இவர்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதியாக காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியமாக வருவதால் கடன் எதிரி வழக்குகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்யா. இந்த நேரத்தில் வீடு சொந்தமாக இருக்கணும். அது பெரிய பாதுகாப்போட வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிறதுக்கு ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூமு, அந்த வீடு கடன் இல்லாத, லோன் இல்லாத, இஎம்ஐ இல்லாத ஒரு வீடாக இருக்கணும். ஒரு வீடு வேணும், பிள்ளைங்க வந்தால் போனால் தங்குறதுக்கு ஒரு ரூமு வேணும்யா, நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் ஸ்திரமான சிந்தனை. இது உபயராசி இல்லையா, காற்று ராசி இல்லையா, அப்படியே மனம் சிறகடித்து பறந்தது போக அந்த நேரம் வரும்போது அப்படியே நிற்கும். இது ஸ்டாண்டர்டாக நம்ம பண்ணிக்கணும், இருக்க நமக்கு வயசு போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பக்குவமும் புத்திசாலித்தனத்தையும் இவர்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். அந்த புத்திசாலித்தனத்தால் தாம் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவாங்க. அந்த நேரத்தில் தான் மிதுனம் திருவாதிரை தனக்கான பாதையை, தனக்கான வழியை தானே உருவாக்கி கொள்ளும். அந்த இடத்துல தான் இவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஸாக, யாரை நம்பி நான் இல்லையா, யாரு கூடயும் நான் வரலையா, நான் என் வழியை நான் பார்த்துக்கிறேன், நான் உருவாக்கிக்கிறேன், யார்ட்டையும் 10 பைசாக்கு நான் போய் நிற்க மாட்டேன், பெத்த பிள்ளையாக இருந்தாலும் உன் கையில் கையேந்த மாட்டேன், எனக்கான சேவிங்ஸ், எனக்கான எதிர்காலம் சிக்கனமாக எனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கொள்ள முடியுங்கிற எண்ணம் வரும். சில பேர் அந்த சனி திசையில் பதவி, புகழ், பட்டம் எல்லாம் அனுபவித்து ஒரு மாதிரி பேர் அப்படியே கெடுற மாதிரி வந்தாலும் கூட புதன் திசை வரும்போது அதெல்லாம் மறந்து அந்த காயங்கள் எல்லாம் ஒளிந்து அந்த புதன் திசையில் சில யோக அமைப்புகள் ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சூரியனுடைய இணைந்து பயணிக்கக்கூடிய கிரகம் என்பதால் புதாதிபத்திய யோகமும், இவருடைய லக்னத்திற்கு 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதி யோகமும், 6ஆம் இடம் கொஞ்சம் வலுவாக அமைந்து ராஜ்ய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாயெல்லாம் நல்ல அமைப்புகளில் இருந்து இவர்கள் லக்னத்திற்கு சில யோக அமைப்புகள்லாம் அமைந்து உட்கார்ந்திருந்தா அரசியல், இவர்கள் பார்க்கக்கூடிய துறை, அதில் அப்படியே உயர் பொறுப்பு, அப்படியே பணம் இரட்டிப்பாவது, அப்படியே கௌரவம் கூடுவது, சின்ன சம்பளத்தில் இருக்கிறவங்க பெரிய சம்பளத்துக்கு போயிடுறது, சின்ன பதவியில் இருக்கிறவங்க பெரிய பதவிக்கு போயிடுறது, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மட்டுமே மூலதனமாக பயன்படுத்தி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை புதன் இவர்களுக்கு உருவாக்குவார். அதுக்குள்ளே புத்திகள்லாம் நடக்குமே, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஒருவேளை புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த புத்தியை வச்சே புதனே கெடுத்துருவார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு வேகமாக திரும்ப இவர்களை தூண்டுவார். ராகுவோட நட்சத்திரம் தாயா எங்களுக்கு என்ன நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால், ராகு திசை நெகட்டிவும் பண்ணும், பாசிட்டிவும் பண்ணும், இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து தான். ஆகையினால இந்த ராகு பகவானுடைய நட்சத்திர ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் அந்த புதன் திசையில் கொஞ்சம் புத்தி ஸ்பீடாக போகுது. உங்கள் புத்தியை இன்னொருத்தர் உட்கார்ந்து செயல்படுத்துகிறார், உங்கள் புத்திக்குள்ளே இன்னொருத்தர் புகுந்துட்டார், உங்கள் புத்தியை அவர் கையில் எடுத்துட்டார், அவர் ஆடுற பொம்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தில் ஒரு ஏமாற்றத்தை மிதுனம் திருவாதிரை மீண்டும் தன் புத்தியால் கடன் கொடுக்கும். சொந்த கையை வச்சே தாங்கன்னா தானே குத்திக்கிற மாதிரி சூழ்நிலையை எதிரிகள் உருவாக்குவார்கள். அவர்கள் எதிரினே தெரியாமல் ஏமாறுவீங்க. ஆக புத்திசாலித்தனத்தினால சில பிரச்சனைகளை
மிதுனம் திருவாதிரை புதன் பாதிப்பாக இருக்கும் பட்சத்தில் சந்திப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆக சுய ஜாதகத்தில் புதனோட ட்ராக் எப்படி இருக்குது, புதன் யாருடைய பார்வையில் நிற்கிறார், புதனை ஏதாவது ஒரு கிரகம் டிஸ்டர்ப் பண்ணுதா? ரொம்ப சிம்பிளுங்க. புதன் அப்படி குரு பார்க்குறாரு, ஒரு ஆன்மீக சிந்தனை, கொஞ்சம் ஒரு நல்ல ஆட்கள். புதனை செவ்வாய் பார்க்குறார், கொஞ்சம் வேகமான அடிதடி பிரச்சனை. புதனை சனி பார்க்குறார், ஒரு மந்தம் தேக்கம். புதனை சுக்கிரன் பார்க்குறார், இன்னும் கொஞ்சம் கலை, இந்த மாதிரி விஷயங்கள். எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த ஆற்றல்கள், எண்ணங்கள், சூழ்நிலைகள், வாய்ப்புகள், நபர்கள் உருவாகுறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆக யார் பார்க்குறா, யார் கையில் நீங்கள் நிற்கிறீங்க? ஆக மொத்தத்துக்கு யாருமே நம்ம கையில் நிற்கலை. எல்லாம் நவகிரகங்கள் நிறுத்தி வச்சிருக்குது. அதை நிறுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஆங்காங்கிருந்து அவனவன் செய்த வினைக்கு தகுந்தவாறு ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பார்கள் நவகிரகங்கள். அதில் அந்த அமைப்பை பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் அடுத்த திசைக்கு இவர்கள் போகணும். இந்த ஏரியாவில் தப்பு பண்ணுனீங்க, ஏன்னா 45லேருந்து ஒரு முக்கியமான பருவம் 65 அந்த காலகட்டங்களை டச் பண்ணிடுறீங்க. இங்கே எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அடுத்து வர்ற ஆள் எப்படின்னு கேட்டிங்கன்னா பெயிலே கிடையாது. அவருடைய விஷயம் எல்லாமே ஞானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அவருடைய ஏரியாவில் ஒன்றுமே இல்லையா, வாழ்க்கை ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற நிலைமைக்கு நம்மளை எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் வாழ்கிறது கலியுகம். இங்கே பொருள் வேணும். வெறும் அருளை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து வரக்கூடிய திசாநாதன் ஞானக்காரகன் கேது, அவருடைய திசை 7 வருட காலம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ராகு தொடங்கி வச்சு கேது கையில் கொடுப்பார். ராகு எல்லா பிரம்மாண்டத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கேதுட்ட ஞானத்தை கொடுக்குற வேலையை நீங்கள் பார்த்துக்க எஜமான்ட்டு ஒதுங்கிடுவார். ஆனாலும் அப்போ ராகு இங்கேருந்து அந்த கேதுவை பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்கே ராகுகிட்ட இருந்து கிரெடிட்டை கேது எடுத்துக்கிட்டே இருப்பார். ராகுல என்னெல்லாம் பண்ணிய, குருவில் என்னெல்லாம் பண்ணிய, சனியில் என்னெல்லாம் பண்ணிய, புதனில் என்னெல்லாம் பண்ணியன்ட்டு கேது அப்படியே ஒரு 7 வருஷத்தில் இவங்கள்லாம் இத்தனை வருஷம் செஞ்ச வேலையை தலைவர் 7 வருஷத்தில் கனகச்சிதமாக செஞ்சு முடிச்சு. இத்தனைக்கும் கேது திசையில் சின்ன சின்ன புத்திகள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய திசையில் 7-49 சுய புத்தி காலம்னு வச்சுக்கிறோம். 4 மாதம் 27 நாள், அவ்வளோதான். சின்ன புத்தி தான். கேது பகவானுடைய திசையில் சுக்கிரனுடைய புத்தி. இப்படி அந்த புத்திகள் நகரும்போது அப்படியே டைவெர்ட் பண்ணி கேது அப்படியே சிந்திக்க வச்சிருவார். ஆகையினால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மத்தியம வயதில் நடக்கக்கூடிய சனி திசை புதன் திசையை கவனமாக பார்த்துக்கணும். அப்போ தான் கேது திசையில் முதுமையை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அனுபவிக்க முடியும். அந்த இடத்துல மிஸ்டேக்கெல்லாம் நடக்கும்போது, உங்கள் கையை மீறி ஒரு விஷயம் போகும்போது பின்ன வரக்கூடிய கேது முன்னவே ஞானமாக கேது உங்களுக்கு உணர்த்தி இருப்பார். அதை தள்ளி விட்டுட்டு தான் பெரிய புத்திசாலி நினைச்சு செயல்பட்டால் கேது திசையில் எதிர்வினை பலனை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. முதுமையில வரக்கூடிய கேது திசையை பத்தி சொன்னீங்க. அடுத்து சுக்கிர மகாதசை 20 ஆண்டு காலம், இதுவும் முதுமையில வரக்கூடிய அந்த சுக்கிர மகாதசை திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா. அதாவதுங்க, நீங்களே சொல்லும் போதே அப்படியே சோகமா, ஏன்னா கேது திசையை கடந்து வரீங்களே, அப்படிலாம் கிடையாது. கேது சில அமைப்புகளில் நல்லா இருந்தால் ஞானம், கோவில், தெய்வ தரிசனம், தீர்த்த யாத்திரை, பக்குவம் வந்துருங்க. போடா என்னடா பெரிய வாழ்க்கை அப்படின்ற. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவ குழந்தை, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவனுக்கு பிரியமானவர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்ஜென்மத்தில் சிவ தொண்டு செய்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்தியை பெறுவதற்காக வாழக்கூடியவர்கள். அதனால தான் இத்தனை சோதனை வேதனைகள் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அப்புறம் சுக்கிர திசை நடக்கும்போது என்ன லௌகீக சுகத்தை கொடுத்தாலும் சரி, என்ன ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு அளவாக தான் அனுபவிப்பாங்க. போதும், கொடுத்துருவோம் அப்படின்ற எண்ணம் இவர்களுக்கு வந்துடும். போதுமையா எனக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமும் தெளிவும் ஞானமும் கேதுவே கொடுத்துருவாரே. அப்புறம் சுக்கிர திசையில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு நிறையா தெய்வ காரியங்களை செஞ்சுட்டு நிறையா விஷயங்களை அனுபவிச்சுட்டு அப்படியே போவாங்க. இதில் ராகுவோட அளவு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் யங் ஏஜில் சுக்கிர திசை வரும்போது முதல் 10 ஆண்டுகளில் ஒரு பதவி, சுகம், தொழில் இப்படிலாம் சேர்ந்து அப்போ கூட சுயநலம் இல்லாமல் இதை வாரிசுகளுக்கு, குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த பூமியில் நம்ம நிறையா கஷ்டப்பட்டோம், பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிஞ்சி போனால் அது ஒரு கோவில் குலத்துக்கு, வீட்டுக்கு தேவையான சில நவீன வசதி வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு அந்த காலகட்டங்களில் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை ரிலாக்ஸாக இருக்கும். இதில் சனி திசை புதன் திசையில் நல்ல நேர்த்தியாக வாழ்ந்தவர்கள், கேது திசையில் செல்வம் அழியாமல் இருந்தவர்கள், சுக்கிர திசை வரும்பொழுது தான் சம்பாதித்த பணத்தையும் புகழையும் தானே அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கிரனுடைய நிலையை பொறுத்து இருக்குது. அதனால் முதுமையில் சுக்கிர திசை வர்றதுனால இன்னையா சின்ன வயசில் சுக்கிர திசை வந்தாலும் குட்டி சுக்கிரங்கிறிய, 70 வயசுக்கு மேலே வந்தாலும் ஆகாதுங்கிறிய, அப்படிலாம் கிடையாது. சுக்கிரன் அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டு அமைவாங்க. ஐயா அந்த வாக்கிங் போகிறாங்க, நல்ல முதியவர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எத்தனையோ பேரை பார்க்குறோம். சின்னவர்களுக்கு உட்கார்ந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனால் பெரியவங்க உட்காந்து பேசுகிறத பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும். அவங்க வாழ்க்கை நடந்த சம்பவங்கள், சுவாரஸ்யங்கள், அவங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் அப்படியே பேர குழந்தைகள்கிட்ட உட்காந்து அந்த முதுமை காலகட்டங்களில் அந்த பேப்பரை அப்படியே ஒரு வரி விடாமல் ரசித்து அப்படியே படித்து அந்த காப்பியை ருசித்து அப்படியே குடித்து தன்னுடைய வாழ்க்கை ரசனையோடு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1000 சோதனைகள் வந்தாலும் சரி, 1000 தடைகள் வந்தாலும் சரி, இத்தனையை பார்த்துட்டேன் எனக்கு என்னையா அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு சுக்கிர திசை இவர்கள் நிச்சயமாக கடப்பார்கள். ஒருவேளை உங்களுக்கு பொருளாதார வசதிகள், பொருளாதார தேவைகள் பற்றாக்குறையாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய தயவு, அனுகூலம், அறிவு உங்களுக்கிடம் இருப்பதால் இதை பயன்படுத்தி அந்த வயதிலையும் பிறருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்ந்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நம்மள்கிட்ட பார்க்குறோம். அவங்கள லேசாக டியூன் பண்ணிட்டா போதும், அப்படியே கொட்டும் அருவி போல அந்த ஞானம் இவர்களுக்கு கேதுவினால் கிடைக்கக்கூடிய ஒன்று. ராகுவில் தொடங்கி கேதுவில் ஞானம் பெற்று சுக்கிரனில் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடிக்கொள்ளக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றுமே திருவாளர்கள் என்று சொல்லலாம். இந்த எபிசோட்ல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை ரொம்ப அருமையான விளக்கம் மூலியமா எங்களுக்காக கொடுத்தீங்க. இவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள், வழிபாடுகளையும் நம்ம அடுத்த பார்ட்ல நம்ம பேசவிருக்கிறோம். விரைவிலே பேசலாம் சார். இந்த எபிசோட் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நட்சத்திர சீரீஸில் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பிறப்பின் ரகசியம் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தசாபுத்தி பலன்கள், இன்னும் நம்ம பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம பேசவிருக்கிறோம் பார்ட்டாக. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.